இன்னைக்கு மே 20 அம்மாவுக்கு பிறந்த நாள். ஆமாம். என்னன்னா காலையிலேருந்து விஷ் பண்ணல, எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டாங்க, நான் அது கூட போடல. அப்புறமா ஏதாவது செஞ்சு கொடுத்து சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வெளியே காட்ட வேணாம், மனசுல இருந்தா போதுன்னு எப்பவுமே இது வரைக்கும் கல்யாண நாளுக்கு பிறந்த நாளுக்கு என் பையன் ஸ்டேட்டஸ் போட்டதே இல்லை. ஆனால் கடைசியாக விஷ் பண்ணிடுவேன். அப்புறம் சரி கூல் பண்ணுவோம், நல்லா பிடிச்சது நான்வெஜ் செஞ்சு கொடுக்கலாம், சிக்கன் சின்னமணிலாம் செஞ்சு தரேன்னே. கடைசியில் இல்லை எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுத்தா நிறைவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல வாங்கிட்டே வந்து வச்சுட்டாங்க. சரி, அதனால் இன்னைக்கு எல்லா வருஷமும் பசங்க பிறந்த நாளுக்கோ அவருக்கோ எனக்கோ கல்யாண நாளைக்கு எப்பவுமே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹாப்பி பர்த்டே. சடன் விசிட், சடன் சர்ப்ரைஸ். ஆமாம், அதனால் அப்பா வந்து இன்னைக்கு விஷ் பண்ணல, வீடியோவில் வந்தால் விஷ் பண்ணணும், கால் வந்து விஷ் பண்ணல எல்லாரும் இது. ஆமாம், ஃப்ரீயாக பண்ணியாச்சு. வீடியோவில் பண்ணணும், அதாவது வீடியோ வரும்போதும் விஷ் பண்ணலாம். புடவை பாருங்க நல்லா இருக்கான்னு நம்ம பிரியா எடுத்து கொடுத்த புடவை அன்றைக்கே காமிச்சிருப்பேன் வீடியோவில். அதை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வந்து தைக்கல, கொடுத்தா சீக்கிரமாக வந்து சரியாக தைக்க மாட்டாங்கன்றதுனால இருக்கிறது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கினேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், நல்லா இருக்கு. அப்பா வந்து குலோப் ஜாம் பண்ணி கொடுக்க போகிறாரு. ஏதாவது வந்து பிரியா புடவை கொடுத்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுப்பான்னு பார்த்தா இவரு நான் சிம்பிளாக குலோப் ஜாம் பண்ணி கொடுத்துறேன். குலாப் ஜாமுன் சிம்பிளா? சரி, வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிட்டா தெம்பா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்து இப்போ நம்ம குலோப் ஜாம் தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட். இதுல வந்து எனக்கு வேலை கிடையாது, அம்மாவுக்கு வேலை கிடையாது. இது வந்து அப்பாவுடைய கமெண்ட்ரி மட்டும் தான். நாங்க எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இது குலோப் ஜாம் மட்டும் விடாம வந்துட்டு இருக்கு. ஆமா, இவருடைய இது. கடான்னு எடுத்துக்கிட்டா அது என்னம்மா ஜாங்கிரியா, வீடுன்னு எடுத்துக்கிட்டா குலாப் ஜாமுன். இது பல வருஷமா தொடர்ந்து வரும். ஜாங்கிரியே 4-5 வருஷம். எனக்கு கல்யாண நாள்லேருந்து எனக்கு பிடிச்சது ஜாங்கிரிங்க. அன்னிலேருந்து எத்தனையோ வருஷம் எப்படி எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. ஆனால் இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு அந்த ஜாங்கிரினே வாங்கிட்டு வந்து கொடுக்குறதில்ல. நான் அதை மறந்துட்டேங்க. நான் அந்த ஜாங்கிரி சாப்பிட்றதே மறந்துட்டேன். ஜாங்கிரியெல்லாம் உனக்கு பர்த்டேக்கு இல்லை, கல்யாண நாளுக்கு தானே கேட்டீங்க. விடுங்க, அதோட விடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். பிறந்த நாளுக்கு முதல்ல ஸ்வீட்டோட ஆரம்பிங்க. காரசாரமாக போகுது, விவாத மேடை மாதிரி ஸ்வீட்டோட ஆரம்பிங்க. எதுவுமே எதிர்பார்த்தேன் கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், அது விவாதமாக தானே போவோம். அதனால ஒரு ஏமாற்றத்தோட விவாதமாக பேசினுக்கிறேன். நான் ஸ்வீட்டை கொடுத்து வரைக்க வேண்டியது தான். பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆச்சு. அது எல்லாம் ஒன்று போதும், ரெண்டு வேணும். நிறைய செஞ்சிடலாமா? பரவாயில்ல, ஒன்று சாப்பிட்டுக்கோமா. அதுதான்மா, ஒரு பாக்கெட் போதுமா? பத்தாது, ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறாங்க, அதனால பத்தாது. சரி, ஓகே, செய்யுங்க. இந்த பேப்பர் எடுத்து போகிறது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குது, இந்த வேலை எனக்கு. இது வேற என்ன போடணும்? எதுவுமே போடுறது இல்லையா? ஆக்சுவலாக இது ரெடிமேடு பவுடருங்கிறதுனால தண்ணி மட்டும் போட்டு. நிறைய பேர் பால்லாம் போடுவாங்க, ஆனால் இவர் தண்ணி தான் போடுவாங்க, சீக்கிரம் கெட்டுடும். அதனால ஆனால் நம்ம தான் 2 நாள்ல காலி பண்ணிடுறோமே. காலி பண்ணுறோம். அந்த 2வது நாளைக்கு புள்ளி அது புளிச்ச மாதிரி வந்துடும். பால் போட்டால் என்ன கலகத்தில் தான் இவங்க மிஸ் பண்ணுறவங்க எங்கிட்டே கொடுத்துட்றாங்க. இதை அந்த மிக்சிங்கில் தான் விரிசல் விழுந்துருமா? ஆனால் இருக்குதுலேயே இது ஈஸியான ரெசிபி தானே. கலந்து உருண்டை பண்ணி பொரிச்சா போதும். ஆனால் அந்த உருண்டை பண்ணுறது தான் டைம் எடுக்கும். உருண்டை பண்ணுறது டைம். டைட்டாக வந்து மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது. அந்த பேசுறது மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி உருண்டை பண்ணும்போது டைட்டாக பண்ணக்கூடாது, லைட்டாக வச்சு. இதில் தான் நமக்கு டைம் எடுக்கும், பொரிச்சு ஜீரா காய்ச்சறதெல்லாம். ஆமாம், இது பெசிஞ்சிட்டு அப்பா அங்கே உருண்டை பண்ணும்போதே நான் இங்கே வந்து ஜீரா செஞ்சுக்கேன். அது வெறும் கரைஞ்சா போதும் தான் நம்ம தண்ணி, இல்லை அது பக்கம் கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு வரணும். அப்படி ஒட்டினா ஒரு பதம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்போ தான் அது ஜீராவை ஓட்டும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது தண்ணியாக இருந்தால் அதில் ஒட்டாது, ஊறாது நல்லா. இப்போ நீங்கள் அங்கே வச்சுன்னு பேசுனீங்கன்னா நான் இங்கே ஜீரா காய்ச்சிக்கேன், ஏன்னா அதுவும் லேட்டு. உருண்டை பண்ணும்போது அது பண்ணிக்கலாம். வேலை இருக்குமா? உருண்டை பண்ணணும், பொரிக்கணும். பொரிச்சு சூடாகவே அப்படியே போட்டணுமா? ஒரு நிமிஷம் இல்லை, கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். சூடு இருந்தால் தான் அது இதுவாகும். அதே மாதிரி ரொம்ப சூடாக இருந்தாலும் கொலான்னு ஆகிடும், சீக்கிரமாக உறிஞ்சிடும். முதல்லலாம் வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சு தான் சாப்பிடணும்னு ஒரு ரூல்ஸ். ஆனால் இன்றைக்கி பாரு, நேற்று செஞ்சு இன்னைக்கு காலையில் குலோப் ஜாமுன் பிறந்த நாளுக்கு எனக்கு கொடுத்துருக்கணும். இப்போ முடிகிறப்ப வந்து இப்போ கொடுக்குறாங்க. அதுக்கு தான்மா. ஏன்னா என் பிறந்த நாளே எப்படி தெரியுமா? நான் 6 மணிக்கு மேலே தான். இந்த மாடு கிராமத்தில் தான் வீடு. அவங்க குழந்தை பிறக்கும் போது வந்து மாடெல்லாம் ஓட்டின்னு போகும்போது இந்த அம்மா தேங்காய் எண்ணெய் வச்சு தலைக்கு தடைக்குன்னு உட்காந்துக்கிறேன். அப்போ தான் ஆடு மாடெல்லாம் வீட்டுக்கு போவோம். அதாவது அது பொழுது சாயிர சமயத்தில் பிறந்தனாங்க. நான் ஏறும் பொழுதுல கூட பிறக்கல, இறங்கும் பொழுதுலன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நான் பிறந்தேன். அப்போ கரெக்டான டைம் தாம்மா உனக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்கோம். போமா. ஆமாம், இந்த சமயத்தில் தான். இந்த அளவுக்கு காம்பாயில் இது மேலே போட்டால் ரொம்ப இலக்கமாயிடும். இப்போ ஒரு தட்டில் நெய் தடவிட்டு
நெய்யோ எண்ணெயோ தட்டிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு தட்டில் நெய் தானே தடவட்டுமா? நான் மறுபடியும் எண்ணெய் ஆக்கின்னு புது புடவை இல்லை நெய் ஆகிடும். அதனால் தடவிட்டு உருண்டை பண்ணும்போது அந்த நெய் கையிலே உருண்டை பண்ணால் நெய் மீதி ஆகும். பண்ணுறியான்னு கேட்டேன், அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தேன். என் புடவைங்களாம் ஒரு நாளைக்கு காமிச்சிருப்பேன், ஏற்கனவே காமிச்சிருப்பேன். ஒரு சின்ன எண்ணெய் கரை கூட பார்த்துருப்பீங்க நீங்களே வீடியோக்குள்ளே. இந்த மாதிரிலாம் கட்டிக்கினுலாம் நான் வீடியோ எடுக்கிறது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ட்டு பயம். ஆனால் இனிமேல் ஒரு முடிவோட இருக்கிறேங்க, என்னன்னா அவட்ட எல்லா புடவையும் கட்டி வீடியோ எடுக்குது. மேலே அதை சமைக்கும் போதும் அது என்ன இருக்காது, ஏஃப்ரானா ஆப்ரான் அதை கட்டிங்கன்னா எனக்கு தொப்பை பெருசாக இருக்கா, அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால் வந்து நான் அதை கட்டுறதில்ல, வேற ஒன்றும் கிடையாது. ஓட்டுக்கு தலையில் ஒரு தொப்பி வச்சு செஃப் மாதிரி போட்டுக்கலாம் விடுமா? ஓ என் சேனல் பேர் போட்டு வாங்கி கொடுத்துறியா? தொப்பியும் மலரம்மா சமையல்னு சொல்லிட்டு போட்டு அதை போட்டுக்கின்னு தான். ஆமாண்டா, அது ஒரு பிராண்டடாக போட்டுக்கின்னு சமைக்கலாம். பிராண்டட் நிஜமாக நல்லா உருண்டை பண்ண. அழுத்தி உருட்டக்கூடாது இதை. ஆமாம், ரொம்ப அழுத்தி உருட்டுனா கல் முருங்கை குலோப்ஜாம் சும்மா லேசாக. ரைட்டு. பூமா என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம், நீட்டாக பண்ணிக்கலாம். இது உருண்டை பெருசு, ஊருச்சுன்னா பெருசு பெருசாக வரும். ஆமாம், இது பெருசு, கொஞ்சம் சின்னதாக பண்ணணும். சரி ஓகே. பெருசாகவே இருக்கட்டும்மா, நல்லா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும்ல. சரி, அப்படி ஒன்றா கூட போடுவோம் சைஸ். டைம் சேவிங்கில் இப்போ கடைங்களில் பார்க்குறோம்ல எவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, அது ரொம்ப சின்னது. ஐயோ வேணா, இவ்வளோ பெருசாக போடும். வேணாம் இது வேணாம், இது ரொம்ப சின்னது. வெந்தா போதும்ல, பெருசு வேகும்ல. ஒருத்தருக்கு எல்லாமே வந்துடும். ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறது 2 கொடுத்தா முடிஞ்சு, 2 கொடுக்குறது 1 கொடுத்தா முடிஞ்சது. ஆனால் பெருசு தான் அழகாக இருக்குமே பார்க்கறதுக்கு. ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் வச்சு கொடுக்குது. ஆனால் 1 35-40 ரூபாய்ல கடைகள், ஒரு கடையில் ஒரு மாதிரி ஒவ்வொரு ரேட்டு. அதனால் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் வந்து நான் வந்து கேட்பேன், ஆனால் அவ்வளோ ரேட் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பாக்கெட் வாங்கி போய் செஞ்சிங்கன்னா 4 பேர் திருப்தியாக சாப்பிடலான்னு வாங்க மாட்டேங்குது இருக்குது. தண்ணியா இப்போ? ஆமாம், நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரம், இது விட பெருசு தான் வைப்பேன். அந்த பாத்திரம் வந்து ஊருக்கு போயிடுச்சு, அதனால் இந்த பாத்திரம் வச்சுக்கணும். பிரியா வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம், அங்கே விட்டுட்டேன். சரிம்மா. தண்ணியோட அளவு நான் வந்து 2 பாக்கெட் போட்டுக்கிறேங்க குலோப் ஜாமு. ஒரு பாக்கெட்டுக்கு வந்து ஒரு 700 800 கிராம் 800 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து 1 லிட்டர். இது இப்போ 2 பாக்கெட்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆமாம், அதிகமாக இருந்தாலும் நல்லது தானே. நம்ம அது கூடவே ஜீராவோட போட்டு சாப்பிடும் போது காலி ஆகிடும். உங்களுக்கு அதிகமாக வேணான்னா கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஜீரா காய்ச்சிட்டு இது பத்தலைன்னா அந்த பாத்திரத்தில் 2 போடுறோம். நம்ம இன்னொரு பாத்திரத்தில் பாதி ஊற்றிட்டு கூட அப்படியே பரவலாக போன ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது. நான் 1.5 ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக சர்க்கரை போடணும். சர்க்கரை வந்து நான் 2 பாக்கெட்டுக்கு வந்து 1.5 கிலோ போடணும்னு சொன்னேன். ஆனால் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ சர்க்கரை வேணாம், கம்மியாக போடணுன்றதுனால நான் 1 கிலோ போட்டு இதில் ஒரு 200 கிராம் 600 கிராம் போட்டுக்கிறேன். ஒரு பாக்கெட்டுக்கு 600 கிராம்னால 1 கிலோ 200 கிராம். ஆனால் அவங்க கணக்கு வந்து ஒரு பாக்கெட்டுக்கு 750 ml தண்ணி ஊற்றினா 750 கிராம் சர்க்கரை போட போடுறாங்க. ஆனால் மீதி தான் அதிகமாகவே. நம்ம சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டா நல்லது தான், நிறைய சாப்பிடலாம்ல. ஆமாம், ஆனால் இந்த பாத்திரத்தில் நம்ம போட முடியாது, வேறு பாத்திரம் தான் நம்ம மாற்றணும். இன்னும் அகலமாக வேணுமோ? இப்போ பாகு வந்து நல்லா காயணும். காஞ்சி ஒரு பாகு வரக்கூடாது தான் நம்ம சொன்னோம். பாகெல்லாம் வரக்கூடாது, கையில் ஒட்டினா பிசு பிசுப்பாக இருக்கணும். அப்பா வந்து உருண்டெல்லாம் பண்ணி வச்சிட்டாரு. நான் இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு, எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சி நிற்குது, இந்த சைடு ஜீரா ரெடியாக நிற்குது. நம்ம எல்லாமே பொரித்து எடுத்துட்டு ஜீராவில் போட்டு எனக்கு குலோப் ஜாம் கொடுக்க போகிறாரு. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காயக்கூடாது, லைட்டாக வந்து சூடு ஏறி இருக்கணும், அவ்வளோதான். எண்ணெய் ரொம்ப எண்ணெய் காஞ்சிச்சிங்கன்னா போட்ட உடனே கலர் மாறிடும், மாவு வந்து உள்ளே வேகாது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டு லைட்டாக பபிள்ஸ் வரணும். இல்லை அப்பா ஒவ்வொரு கடாயில் கம்மியாக எண்ணெய் வச்சு செய்யும் போது அது அப்படியே உட்காந்து கடியில் வந்து இந்த மாதிரி ஆகிடும். இது பரவாயில்ல, இந்த கடாய் வந்து ஒட்டலை, போட்ட உடனே மேலே எழும்பி வருது பாருங்கள், நல்லா பெருசாக வரும். அதுக்கு தான் நான் உருண்டை வந்து கொஞ்சம் சின்னதாக போட சொன்னேன். இன்னும் நம்ம சக்கரை பாகில் ஊற வைக்கும்போது பெருசாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரே லெவலாக செய்யலடா அப்பா, பார்த்தியா? ஒரே அளவாக செய்வார், ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக பண்ணின்னுக்கிறாரு. இப்போயே பாரு எவ்வளோ பெருசு, இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கணும். நான் சொன்னேன் நீங்கள் தான் பெருசுன்னு. ஆனால் அப்படிதான் நினச்சேன்டா, ஆனால் இப்போ இவ்வளோ பெருசுக்குது. இது போட்ட இது பார் நல்லதெல்லாம் இல்லைடா. ரொம்ப பெருசு, அது ஊறும் போது பெருசாகிடும். ஹாய், கேட்குதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் கேட்குறேன் சொல்லுன்ற மாதிரி நான் வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக ரெடி ஆகிட்டு வந்ததுனால வந்துட்டேன். மா வாழ்த்துக்கள்மா. காலையிலே நான் தான் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு நான் இப்படி தான் சொன்னேன், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா கூச்சப்படுறாங்க. யாரு இல்லை, இப்படி ஹக் பண்ணி சொன்னால் சிரிக்கிறாங்க, கூச்சப்படுறாங்க. யாரோ வந்திருக்காங்க. இன்னும் வந்து கலர் கொஞ்சம் வரணும்.
இன்னும் நம்ம ஜீராவில் போடும்போது இன்னும் டார்க்காக இருக்கும். கடைங்களெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கலராக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். நான் பொரிச்சது கரெக்டாக எடுத்து, இது அப்பா பொரிச்சது எப்படிக்குது பாரு. பொரிச்சாச்சு. இங்கே வந்து பாகும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் பொடி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குங்குமம் போடுறேன், குங்குமம் பூ வேணான்ட்டாங்க பிரியாலாம். நல்லா அப்படி வந்து ஒட்டணும். அப்படி ஒட்டும் போது அந்த பிசு பிசுப்பு தானே இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜீரா வந்து நல்லா கொதிக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் சூடு இருக்கும் போது நம்ம வந்து குலோப் ஜாம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் ரெஸ்ட்டு. பொரிச்ச ஜாமுன் எடுத்து உள்ளே போட்டுடலாம். ஆமாம். சர்க்கரை பாகு வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து சூடு ஆறிடுச்சு. நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம், ஜாமுன்லாம் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகில் போட்டு ஒரே பாத்திரத்தில் வந்து 2 பாத்திரத்தை மாற்றிட்டோம் பாருங்கள். 2 மாற்றினதுனால எவ்வளோ பெருசு ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரை மணி நேரம் கூட ஆகலை. அதே நம்ம ஒரு 2-3 மணி நேரம் விட்டுட்டா இன்னும் பெருசாக இருக்கும், நல்லா ஊறிடும். இப்போ டைம் இல்லாதனால நம்ம வீடியோ முடிக்கணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். அதாவது 2 குலோப் ஜாமுனம்மா, ஒருத்தருக்கு ஒன்று தானம்மா பெருசு பெருசாக போட்டிங்க. 2 3 வரும்டா நம்ம. நல்லா இருக்குது சாஃப்டாக. சரி, பர்த்டே முடிஞ்சது, ஸ்வீட்டு அவரு செஞ்சாரு, பிரசன்டேஷன் நான் பண்ணிட்டேன். உன் பையன் உனக்கு ஊட்டி ஊறத்துக்கு வரான்னு சொல்லியிருந்தா, அது எங்கள் வீட்டுக்காரன் தான் எனக்கு ஊட்டி விட்டுருப்பார்ல, எடுத்துட்டு கையில் புத்துனுக்கிறான். ஊரத்துக்குள்ளே கடைக்கு போயிட்டாரு பால் வாங்குறதுக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? கேக் வெட்டினா மட்டும் ஊட்டுறீங்களா? அம்மா வந்துட்டாருமா, கடைக்கு போனவர். பாருங்க நல்லா ஊறிடுச்சு கொஞ்ச நேரத்துலேயே. வெந்துச்சா உள்ள? நல்லா வந்துடுச்சு. நானே சாப்பிட்டு காமிக்கிறேங்க, யாரும் விட மாட்டாங்க. இதெல்லாம் என்னம்மா இதெல்லாம்? நல்லா இருக்கா? எல்லாரோட கைப்பக்கம் இது. எனக்கு எதுக்குமா? என் பிறந்த நாளுக்கு பையனுக்கு விட்டுறேன். சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து போட்டு குலோப் ஜாம் என்னுடைய பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறேன். இந்தா கப் எடுத்துட்டு வாங்க. இப்போ எல்லாரும் ஊட்டி விடுறாங்களா ஆண்டி? நம்ம சைடுல வந்து செஞ்சுருக்காங்க. கப்பு தட்டு இல்லை, கப்பு. எல்லாம் நல்லா இருக்கா? அப்போ தான் செஞ்சார். நல்லா ஐஸ் வைக்கிற கொடுத்தது குலோப் ஜாமுனு. ஐயோ அதுவும் ஈஸி தான். ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டா சரியா போகுது. இதுமா நான் ட்ரை பண்ணல. அசே பிளானு சிக்கன் வறுவல்லாம் செய்யலான்னு பார்த்தேன் நானே. ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, டைம் ஆயிடுச்சு. இதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு குலோப் ஜாமோட வந்து இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் வந்து முடிச்சு விட்டாங்க. நல்லபடியாக முடிஞ்சதுல. ஸ்வீட்டு சூப்பரா. ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது பிளான் பண்ணுவாங்களாம். ஆனால் லாஸ்ட்டில் வந்து அந்த பிளான் வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடுமோ. இது ஒரு சாக்கு வச்சுன்னு பேசுகிறாங்க எங்கள் வீட்டில். சரி பரவாயில்ல, சந்தோஷமாக இந்த பிறந்த நாள் வந்து வெற்றிகரமாக. இந்த வீடியோவை எல்லாரும் வந்து இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா நேற்று தான் பிறந்த நாள். இல்லை, நாளைக்கு தான் போட போகிறோம். நாளைக்கு போட போகிறோம். ஆனால் எனக்கு வந்து முன்னாடியே ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து சொன்னதுனாலே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் அன்னைக்கு சொன்னதால மறந்துறீங்க. இன்றைக்கி தான் வந்து எனக்கு பிறந்த நாள். அதனால் இன்றைக்கி கேட்டு வந்துடுமா வாழ்த்து சொல்லுங்கள், நல்லா இருக்கணும்னு. ரொம்ப ரொம்ப நன்றி.